ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவெண்ட் புதுசாக வந்திருக்கு பிஜிஎம்மில். அந்த ஈவெண்ட் என்ன பார்த்துருவோமா? அந்த ஈவெண்ட் பேர் வந்து ஸ்பை ஃபேமிலி. அது வந்து ஒரு அனிமே கேரக்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. இது நமக்கு வந்து டாசியா, அப்புறம் எல்லாம் ஸ்டிக்கர்ஸ், இல்லை பாப்புலாரிட்டி அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆர்னமெண்ட்டு 5வதுல வந்து பேராஷூட்டு, 6வதுல இதெல்லாம் வேஸ்ட்டு நிறைய நமக்கு வேஸ்ட்டாக இருக்குது. பெயிண்ட் டப்பெல்லாம் கொடுக்கும். பெயிண்ட் டப்பெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு. ஆர்னமெண்ட் இது கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சு. அப்புறம் இந்த விக்கு சூப்பராக இருக்குது. விக் எனக்கு வேணும், அதெல்லாம் கண்டிப்பாக எடுப்பேன். வேறு எல்லா பெயிண்ட் டப்பா ஒரு மினி மெட்டீரியல் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின்னு கத்தி. நம்மகிட்ட ஒரு கத்தி இருக்குது. இது கொஞ்சம் கத்தி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வாங்கணும். பார்ப்போம் வாங்குறோமா இல்லையா. கில்ஃபீடை பாருங்களேன், நைஸ் நல்லா பண்ணிக்காங்க. சைடு இதெல்லாம் வர்ற மாதிரி. அடுத்து ஒரு மினி மெட்டீரியலு. அப்புறம் ஒரு மித்திக் எமௌண்ட்டு மாஸாக இருக்குது. டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குதா, சூப்பர் நைஸ். லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தாப்புல நம்ம கேரக்டர். 2 கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் எடுக்க போகிறது கண்டிப்பாக இந்த கேர்ள் கேரக்டர் தான் எடுப்பீங்க நினைக்கிறேன். ஃபிமேல் கேரக்டர் ஒன்லி ஆர்சம். மேல் கேரக்டர் அவ்வளோ க்ளோத் எஃபெக்ட் இல்லை, எதுவுமே கிடையாது. சிம்பிளி வேஸ்ட். ஸ்கோர் பாருங்கள், யூசி வந்து 4800 கொடுக்கணுமா, இது 7800. எம்மா ஸோ பேட். இல்லை நம்மளுக்கு ஏமாத்துறோம் அப்படி தான். ஆனால் நாங்கள் அதுக்கும் அசர மாட்டோம். இது எல்லாமே வாங்கினா நமக்கு இந்த இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பான் போல். 9 இது வாங்கணும், அப்புறம் தான் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்கிறான். பண்ணிடுவோம். இது வந்து மிஷின்லாம் காமிக்கும். இந்த மிஷின் எல்லாத்தையும் முடித்தா கண்டிப்பாக நம்ம 4000 பாயிண்ட் எடுத்தால் தான் நமக்கு இந்த 20 லெவல் ரீச் ஆகும். ஏன்னா 200 × 20 அப்படி போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுக்கு 4000க்கு மேலே தான் வரும். ஏன்னா இதே லாகின் ரிவார்டு 30 கொடுக்கும். 30 × 30னா 900. நான் கால்குலேட் பண்ணிட்டேன். மேபி இட்ஸ் ஒர்த்தி. ஆனால் 600 யூசிக்கு ஒர்த்தியான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். எனக்கு டாசியா ஸ்கின் இல்லாதனால கண்டிப்பாக எடுக்க தான் போகிறேன். யூசி இதை பார்த்து நான் அழுதுட்டேன். என்னடா யூசி இவ்வளோ ரேட்டு கொடுக்கீங்க, 7500 காயின் கொடுத்தா தான் இது கிடைக்குமா. டைம் டு அன்லாக். எஸ், 600 யூசி ஸ்வாக முடிய போகுது. போடுறா கிளிக்க போட்டாச்சு, பை பண்ணிட்டோம். அன்லாக் ஸ்டார்டட். இப்படி நம்ம கரேஜில் ஒரு டாசியா ஸ்கின் வரப்போகுது. நம்மளை அவ்வளோ ஸ்பின் பண்ணி தான் எடுக்க முடியல. பென்லி கார் இப்போ கலெக்ட் ஆள் கொடுத்துருமா. நான் ஒன்றா கலெக்ட் பண்ணுவோம். எல்லாம் இருக்கிறதே இது பாப்புலாரிட்டி கொடுக்க 600 ஜீரணிக்க முடியலன்னு தான் உண்மை, வேறு வழி இல்லை. இது கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சு. பேராஷூட் பார்க்கலாம். 6 இதை இப்போ கலெக்ட் பண்ண முடியுது. அதுவும் முதல் நாளே 6 டே கலெக்ட் பண்ண முடியுது. மேபி நீங்கள் நல்லா விளாட்ருந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு மேலே மாதிரி ஏற்றி நான் ப்ளே பண்ண பிளான் வச்சுருக்கேன். சார் இப்போ தான் முதல் பேச லைட்டாக திக்குது, வேறு ஒன்று. ஓ அப்படி இந்த மாதிரி கதை வேறு இருக்குதா. பாயிண்ட் ஷேவில் வேறு கரெக்டாக பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணி பிளான் பண்ணணும். இந்த கேரக்டர் தான் எடுக்க போகிறேன். இந்த கேரக்டர் பாயில் வேணாம்ப்பா, ஃபீமேல் கேரக்டர் ஒன்லி. அது க்ளோத் எஃபெக்ட் வச்சு கொஞ்சம் மாசாக இருந்துச்சு. போட்டு தரமான செய்கை. இவ்வளோ மிஷன் இருக்குது. இவ்வளோ மிஷன் முடித்தா நமக்கு இது கிடைக்கும். கண்டிப்பாக 4000 காயின் எடுத்தே ஆகணும். அப்புறம் தான் நமக்கு 20 லெவல் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம வேறு எதாவது ஸ்பின் பண்ணிக்கலாம். அந்த கிளைடர் இல்லை பேராஷூட். லெவல் 6 வந்துட்டு எப்பவுமே நான் கிட்டத்தட்ட முதல் லெவலு 0 to 200னா 2வது லெவல். அப்படின்னா கிட்டத்தட்ட 3800 பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு லெவல் டு லெவல் ரீச் ஆகிறது. 200 பாயிண்ட் தானே, கரெக்டாக தான் போய்ட்டுருக்கு. நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். சீடன் நைஸ். இப்படிக்கு அட்டாமே எங்கடா அந்த வணக்கே மோட்டை அந்த போட்டேன் தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.